வாங்க ஒரு நிமிஷம் கோயம்புத்தூருக்கு போவோம். அங்க ஒரு டெக்ஸ்டைல் மில்ல யோசிச்சு பாருங்க. பல வருஷமா ஒரு பெண் செஞ்ச வேலைய இப்ப ஒரு ரோபோட் கை கச்சிதமா செஞ்சுட்டு இருக்கு. அதே சமயம் அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல அதே பெண்ணோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அரசாங்கத்துல இருந்து அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்திருக்குன்னு. பாருங்க, ஒரே மாநிலம், ஆனா ரெண்டு வெவ்வேறு எதிர்காலங்கள். அதுவும் ஒரே நேரத்துல வருது. இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி பத்தின விஷயமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம் பத்தின விஷயமோ மட்டும் இல்ல. இன்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக நடக்கிற போட்டி நமக்கே தெரியாம நாளைக்கான ஒரு பொருளாதார அஸ்திவாரத்தை எப்படி போடுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரி, நாம எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம்? இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. சில சமயம் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் பிளான் பண்ணி வரதில்ல. நாம எதிர்பார்க்காத அரசியல் போட்டிகளோட விளைவாதான் அது உருவாகுது. எல்லாம் ஆரம்பிச்சது செப்டம்பர் 2023ல தான். அப்போதான் தமிழ்நாடு அரசு தகுதியான 1.06 கோடி பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தர திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது எல்லாருக்கும் கிடையாது, சில கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். கொடுத்த காசை விட அந்த காசை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உருவாக்குன அந்த சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா மாறிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேங்க் அக்கவுண்டே இல்லாத இல்லனா யூஸ் பண்ணாம இருந்த கிட்டத்தட்ட 60 லட்சம் பெண்கள் திடீர்னு ஆதார் லிங்க் பண்ண ஒரு ஃபார்மல் பேங்கிங் சிஸ்டம்குள்ள வந்தாங்க. இது ஒரு சைலண்ட் ஃபினான்ஷியல் ரெவல்யூஷன். சொல்லப்போனா கவர்மெண்ட் ஒரு பெரிய பைப்லைன் நெட்வொர்க்கை போட்ட மாதிரி. இப்போ கேள்வி என்னன்னா, அடுத்த இந்த பைப்லைன்ல என்ன வரப்போகுது? ஒரு சாதாரண வெல்ஃபேர் ஸ்கீம் எப்படி ஸ்டேட்டோட ஒரு பெர்மனன்ட் எக்கனாமிக் அங்கமா மாறுச்சு? இதுக்கான பதில் அரசியல் போட்டியோட அந்த பவர்ல தான் ஒழிஞ்சிருக்கு. எலெக்ஷன் கிட்ட வர வர ஒரு ஏலம் விடுற மாதிரி போட்டி ஆரம்பிச்சது. ஒரு கட்சி நாங்க 2000 தர்றோம்னு சொன்னாங்க, இன்னொரு கட்சி நாங்க 2500 தர்றோம்னு ஏத்தி கேட்டாங்க. பாருங்க, கொஞ்ச வருஷத்திலேயே அந்த தொகை 3 மடங்கு ஆயிடுச்சு. இது ஏதோ பொருளாதார தேவைக்காக இல்ல, அரசியல்ல பின்தங்கில கூடாதுங்கிற பயத்தினால வந்தது. இது நம்மள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் எக்கனாமிக் தியரிக்கு கொண்டு போகுது. அதுதான் இர்ரிவர்சிபிலிட்டி ராட்செட். அதாவது ஒரு தடவை ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா அதை திரும்ப வாங்கவே முடியாது. இது ஒரு ஒன் வே ரோட் மாதிரி நினைச்சுக்கோங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்க ஒரு பெனிஃபிட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர எந்த கவர்மெண்ட்டும் அதை நிறுத்தவோ குறைக்கவோ நினைச்சா கூட அது பொலிட்டிக்கலா ரொம்ப கஷ்டம். சோ ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமா ஆரம்பிச்சது இப்போ ஸ்டேட்டோட ஒரு பெர்மனன்ட் ஃபைனான்ஷியல் சிஸ்டமா மாறிடுச்சு. ஆனா பாருங்க, ஒரு பக்கம் இந்த சேஃப்டி நெட் உருவாயிட்டு இருந்த அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்து ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. அதுதான் ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் கொண்டு வர போற பெரிய மாற்றம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் என்ன சொல்லுதுன்னா, 2030க்குள்ள ஆட்டோமேஷன் கிட்டத்தட்ட 9.2 கோடி வேலைய காலி பண்ணிடும். ஆனா அதே சமயம் 17 கோடி புது வேலைய உருவாக்கும். கணக்குப்படி பார்த்தா இது லாபம்தான். ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. வேலையை இழக்கிறவங்களும் புதுசா வேலை கிடைக்கிறவங்களும் ஒரே ஆளுங்க இல்ல. இந்த மாற்றத்தோட வலி எல்லாருக்கும் சமமா இருக்காது. அப்போ யாருக்கு ரிஸ்க் அதிகம்? யோசிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப ஒரே மாதிரி செய்யற வேலைகள், டேட்டா என்ட்ரி, பேக் ஆஃபீஸ் வேலை, கஸ்டமர் சப்போர்ட், இந்த மாதிரி வேலைகளை தான் ஏஐ முதல்ல ஆட்டோமேட் பண்ணும். இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, கடந்த 20 வருஷமா பெண்கள் அதிகமா வேலைக்கு போய் முன்னேறின துறைகளே இதுதான். இதனால ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. அதாவது கவர்மெண்ட் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட், ஒரு ஃப்ளோரை உருவாக்குது. ஆனா இந்த நடுவுல இருக்காங்களே, அவங்க நிலைமை என்ன? அவங்க இந்த ஸ்கீம் வாங்குற அளவுக்கு ஏழைகள் இல்ல, ஆனா ஏஐ காலத்துல தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு திறமையும் இல்ல. இவங்கள தான் மிஸ்ஸிங் மிடல்னு சொல்றோம். அவங்க ஏற நினைக்கிற அந்த ஏணிய மார்க்கெட் மெதுவா எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போதான் நம்ம கதையோட 2 பகுதியும் ஒன்னு சேரப்போகுது. ஒரு பக்கம் அரசியலால உருவான ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய எக்கானமிக் சேலஞ்ச். ஒருவேளை நமக்கே தெரியாம உருவான இந்த சிஸ்டம் வரப்போற இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வா அமைஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம், நீங்க கேக்குறது புரியுது. இதெல்லாம் சும்மா ஃப்ரீபீஸ் தானா? பொறுப்பில்லாம காசு கொடுக்கறது தானா? இது ஒரு முக்கியமான கேள்வி. பொதுவா வர்ற விமர்சனமும் இதுதான். ஆனா நாம அவசரப்பட்ட ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க நடந்த ஆய்வுகள் உண்மையில என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோம். ஃபின்லாண்ட்ல ஒரு பெரிய யுனிவர்சல் பேசிக் இன்கம் டெஸ்ட் பண்ணாங்க. அங்க என்னாச்சு தெரியுமா? மக்கள் சோம்பேறியாகல. நிஜத்துல அவங்களோட மனநலம் நல்லாச்சு, வேலை இழப்பு எதுவும் ஏற்படல. அது மட்டும் இல்லாம பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சாங்க. கென்யாவுல நேரடியா பணம் கொடுத்ததுனால பொருளாதாரம் தேங்கி போகல, அதுக்கு பதிலா லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமாச்சு. சோ ஆதாரம் தெளிவா ஒன்னு சொல்லுது, பணம் கொடுக்கறதுனால மக்கள் அடுத்தவங்கள சார்ந்திருக்க மாட்டாங்க, அது அவங்களோட கயறு நிலையதான் போக்குது.
அப்போ இதை யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு சொல்லலாமா? இப்போதைக்கு இல்ல. ஆனா அதுக்கான எல்லா பில்டிங் பிளாக்ஸும் ஒன்னொன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. யாரும் இத அதிகாரப்பூர்வமா அப்படி சொல்லல. ஆனா இந்த அரசியல் போட்டியோட குழப்பத்துக்கு நடுவுல இந்தியா நமக்கே தெரியாம யூபிஐக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்கிட்டு வருது. சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். ஒரு பெரிய சிஸ்டம் ரெடி பண்ணியாச்சு. ஆனா அந்த சிஸ்டம் அதோட உண்மையான வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இந்த ஆச்சரியமான தற்செயலான பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்ப்போம். முதல்ல ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் ஆரம்பிக்குது. அப்புறம் அரசியல் போட்டி அது ஒரு பெர்மனன்ட் பெரிய விஷயமா மாத்துது. இதனால ஒரு பெரிய கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணின ஃபைனான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அந்த பைப்லைன்ஸ் உருவாகுது. அதுக்கப்புறம் ஏஐ மாதிரி வெளியிலிருந்து ஒரு ஷாக் வருது. இதனால நிறைய பேருக்கு வருமான ஆதரவு தேவைப்படுது. இப்போ நமக்கே தெரியாம கட்டின அந்த சிஸ்டம் இந்த புது தேவையை பூர்த்தி செய்ய கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்ப வந்துட்டோம். கோயம்புத்தூர் ஃபேக்டரியில ஒரு ரோபோவோட கை துணிய நெய்யுது. அதே ஊர்ல ஒரு போனுக்கு அரசாங்கத்தோட காசு வருது. பாருங்க, மார்க்கெட் ஒரு கையால எடுக்குது, கவர்மெண்ட் இன்னொரு கையால கொடுக்குது. பைப்லைன்ஸ் ஏற்கனவே போட்டாச்சு. இப்ப உண்மையான கேள்வி என்னன்னா, அடுத்து அதுல என்ன போக போகுது? இந்த கேள்விக்கு நாம நினைக்கிறத விட சீக்கிரமாவே பதில் சொல்ல வேண்டியிருக்கும்.